ஸ்டைல்ல கிச்சடி ரெசிபி எப்படி செய்யறதுன்னு தெரியலையா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு சட்டியில கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி ஒரு ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் இது கூடவே ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பும், 1/4 ஸ்பூன் சீரகமும் ஆட் பண்ணி நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ நான் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணி இது நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிறேங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேங்க. அதுவும் இதுல சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே கொஞ்சமா வெங்காயத்துக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் அப்பதான் சீக்கிரமா வதங்கும். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூடவே நான் காரத்துக்கு ஒரு 3 பச்சை மிளகாய் 2 உடைச்சு சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே ஒரு பெரிய தக்காளியை பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அதுவும் இதுல சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 2ல இருந்து 3 நிமிஷம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இது கூடவே நான் 1/2 கப் பீன்ஸும் 1/2 கப் கேரட்டும் சேர்த்து இது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி 1 கப் தண்ணி ஊத்திக்கிறேங்க. கேரட்டும் பீன்ஸும் வேகிறதுக்காக இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்லோ ஃப்ளேம்லயே வச்சு ஒரு 10 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேம்ல குக் பண்ணுங்க. இப்போ 10 மினிட்ஸ் கழிச்சு காட்டுறேன் பாருங்க. இது எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்குதுங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆல்ரெடி ஓவர் நைட் சோக் பண்ண பச்சை பட்டாணி வச்சிருக்கோம். அதை ஒரு குக்கர்ல ஒரு 3 விசில் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி ப்ரெஷர் ஃபுல்லா ரிலீஸ் ஆகுற வரைக்கும் வச்சிருந்தேங்க. அது இப்போ நான் 1 கப் இதுல ஆட் பண்ணிக்க போறேன். பட்டாணி சுண்டல் சேர்த்து செய்யறப்ப சூப்பரா இருக்குங்க. இப்போ சுண்டல் எல்லாமே சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்க போறோங்க. நான் இன்னைக்கு 1 கப் ரவையும் 1 கப் சேமியாவும் எடுத்திருக்கேன். ஸோ 2 கப் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊத்திக்க போறோம். ஸோ 1:2 ரேஷியோ தாங்க. 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி. ஸோ 2 கப் எடுத்துக்கிறதுனால 4 கப் தண்ணி ஊத்தி இது நல்லா கொதிக்க வைக்க போறோங்க. கொதிக்கிறதுக்கு முன்னாடி உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியா இருந்தா இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா ஆட் பண்ணிட்டு இது ஸ்லோ ஃப்ளேம்லயே நல்லா கொதிக்க வைங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம ரவையும் சேமியாவும் ஆட் பண்ணிக்க போறோம். ஒன்று மேலே ஒன்று ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இல்லைன்னா கட்டி கட்டியா ஃபார்ம் ஆயிடும். இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மேலே கொஞ்சமா உங்களுக்கு வேணும்னா நெய் ஊத்தி ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சிடுங்க. ஸ்லோ ஃப்ளேம்ல ஒரு 5 to 6 மினிட்ஸ் வச்சீங்கன்னா போதும். சூப்பரா வெந்து வந்துருங்க. ஸ்லோ ஃப்ளேம்லயே வச்சு குக் பண்ணுங்க. ஹை ஃப்ளேம் வச்சீங்கன்னா அடி பிடிச்சிடும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி நான் இப்போ முந்திரியை தாளிச்சு கொட்ட போறேங்க. உங்களுக்கு வேணும்னா நெய்ல கொஞ்சமா முந்திரி ஆட் பண்ணி நல்லா பொன்னிறமானதுக்கு அப்புறம் இது மேலே கொட்டி இறக்குனீங்கன்னா சூப்பரான சேமியா ரெடிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படியே எங்க சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.